பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். ஏதாவது புரியுதா? ஏன்னா சோசியல் மீடியா பூரா வந்து எனக்கு புரியலன்னு பல பேர் வந்து கதறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாங்க பிக் பாஸ் சீசன் 9ஓட அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்கல்ல, எனக்கு புரியல. சில நேரங்கள்ல சில மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. அத பார்த்துட்டு நிறைய பேரு என்னையா இது இப்படி ப்ரோமோ எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஆனா இது வந்து விஜய் சேதுபதி சாரோட ஐடியாவா இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. புரியலையே. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னம்னா, லாஸ்ட் சீசன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் சேதுபதி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸா பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்னப்பா பேசுறாரு இவர், என்ன பேசுறாரு, எனக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இத அப்படியே வந்து ப்ரோமோவா வந்து கிரியேட் பண்ணிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. சரி, இருந்தாலுமே இந்த ப்ரோமோல சில விஷயங்கள் வந்து நம்ம டீகோட் பண்றாப்ல உள்ளுக்கு இருக்கத்தான் செய்யுது. இங்கே அப்படிதான். பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். அது என்ன அதுவும் முக்கியமா இந்த பிக் பாஸ் டீம் வந்து எது சம்பந்தமான இருக்கு அப்படிங்கறதையும் வந்து டீடைலா சொல்லியிருக்காங்க. அதைத்தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல முக்காவாசி வந்து நிறைய மக்களை சந்திக்கிற மாதிரி தான் வந்து விஜய் சேதுபதி வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா லாஸ்ட் சீசனும் அப்படிதான் எடுத்திருந்தாங்க. ஆனா அந்த லாஸ்ட் சீசன்ல 8 விதமான பீப்புள், சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வர எல்லாமே 8 விதமான பீப்புளை வந்து சந்திச்சு அந்த ப்ரோமோ எடுக்கப்பட்டது. இப்ப இந்த ப்ரோமோலயும் வந்து சீசன் 9ங்கிறதுனால வந்து 9 கேட்டகரியான பீப்புள் அவங்க எப்படி சொசைட்டில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படின்ட்டு புரியாமையே சில விஷயங்களை பண்றாங்க. அந்த மாதிரி பீப்புளா சந்திச்சு ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கறாப்புல வந்து விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோ எடுத்திருக்காங்க. சரி, அதை ஒவ்வொன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி வந்து பிக் பாஸ் டீமோட ரிலேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, எக்ஸாம்பிள் வரப்போற கண்டஸ்டன்ஸ் சொசைட்டில நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா அது எதுக்காக பண்றோம்னு அப்படின்னே தெரியாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் நம்ம கொஞ்ச நாளைக்கு பார்த்தோம், எல்லாரும் வச்சு அடின்னு அடிச்சோம். ஆனா உண்மையிலே அவர் ஒரு ஆக்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டரும் கிடையாது. உண்மையிலே அவர்கிட்ட நடிப்பு திறமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனா நான் நடிப்பு அரக்கன் அப்படின்ட்டு புரியாமையே அவர் செய்யறாரு. அவர் ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு நம்மளுக்கு வேற புரியல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த மாதிரி பீப்புளா உள்ளுக்கு எடுத்து போட்டு அவங்க ஏன் அப்படிதெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு விளக்கமா சொல்றதுதான் இந்த சீசன் 9 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதத்தான் விஜய் சேதுபதியும் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட டேக் லைனாவே சொல்லியிருக்காரு. பார்க்க தான் புரியும், போக போகத்தான் தெரியும் அப்படின்னே சொல்லியிருக்காரு. பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். சரி, இதுல 9 விதமான கேட்டகரி பீப்புளை வந்து சந்திக்கிறாரு. ஃபர்ஸ்ட் யாரை சந்திக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவனே ஒரு செக்யூரிட்டி வந்து அவர் வாங்கின பில்ல வந்து பஞ்ச் பண்றாரு. ஆமா, எதுக்கு பஞ்ச் பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, தெரியல, உள்ளுக்கு பண்ண சொன்னாங்க, நான் பண்றேன் அப்படின்னா. உனக்கு தெரியல, எனக்கு புரியல அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் புரியாமையே செய்யறாங்க. அந்த மாதிரி பீப்புளை மீன் பண்றதுதான் அந்த ஃபர்ஸ்டோட டயலாக்கே இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியல, எனக்கு புரியல. செகண்ட் உள்ள பீப்புளை காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுமை இல்லாம புரியாம இருக்கிறவங்க. அதாவது டிராபிக்ல அவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா அந்த கிரீன் சிக்னல் போட்டவனே 1 செகண்ட் 2 செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது. முன்னாடி இருக்கவன போ போ அப்படின்னு தள்ளி ஆரன் அடிச்சு நம்மளுக்கு டென்ஷன் படுத்திடுறாங்க. அவங்க ஏன் அப்படி பண்றாங்க? எப்படி முன்னாடி இருக்க போறாங்க, நகரத்தான் போறாங்க. ஆனா இருந்தாலும் புரியாம தன்னோட அவசரத்துல ஒரு பொறுமை இல்லாம இப்படி பண்றாங்க அப்படிங்கறதுதான் வந்து ரெண்டாவது பீப்புள்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு இதா இருக்காங்க, டிராபிக்காவே மாத்தாங்க இந்த ஊரை. டிராபிக். அடுத்து 3வது கேட்டகரியில உள்ள பீப்புள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பாங்க. சொசைட்டில சும்மா ஒரு ஜேசிபி அந்த குழிய தோன்றுது, அதை எதுக்கு வேடிக்கை பாக்குறாங்கன்னே தெரியல. இது வந்து இவங்க தான் வேடிக்கை பாக்குறாங்களான்னு சொல்ல முடியாது. பெரிய ஆளுகள்ல இருந்து சின்ன பசங்க வர நடுத்தர யங்ஸ்டர் முதற்கொண்டு வந்து சும்மா வெட்டியா உட்காந்து இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? படம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? 4th கேட்டகரி பீப்புளை எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த ஜேசிபி தோன்றத படம் மாதிரி பாக்குறாங்க. ஆனா படத்துக்கு போற பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா,
அங்க போய் படத்தை பார்க்காம தான் செல்ல நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றாரு அப்படின்னம்னா, நான் ஒரு வேலையை செய்ய போறோம், அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, சொல்றதை விட்டு போட்டு சொரைய புடுங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளை டேக் பண்ணி சொல்றாரு. பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அடுத்து 5வது, மிட் நைட் 12 மணிக்கு மேல வந்து ஒருத்தன் சாப்பாடு ஆர்டர் பண்றான். அது எதை ஆர்டர் பண்ணிருக்கான்? நூடுல்ஸ், தோசையா. ஏண்டா நூடுல்ஸ் தனி டிஷ், தோசைன்னு ஒரு தனி டிஷ். ஒண்ணு இதை சாப்பிடு, இல்லன்னா இதை சாப்பிடு, அது என்ன ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற அப்படிங்கிற மாதிரி வந்து கேவலமா பாக்குற மாதிரி பாக்குறாரு. நிறைய பேர் அப்படிதாங்க இருக்காங்க. ஒண்ணு உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணு, இல்லன்னா அடுத்தவன் சொல்ற வேலையை பண்ணு. ஒண்ணுமே புரியாம எவனோ சொன்னதுக்காக கேவலமான ஒரு டேஸ்ட வந்து நீங்க பண்றீங்க அப்படிங்கறத அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள சொல்றாரு. பார்த்தாலும் சோறுன்னு. அடுத்து 6th கேட்டகரி பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, மூஞ்சிய மறைச்சிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. ஏன்னா செல்ஃபின்னு அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கதே உன் முகத்தை அழகா வந்து தன்னோட பாவனைகளை காட்டுறதுக்கு தான் வந்து அந்த செல்ஃபிங்கிற ஒரு டெக்னாலஜியே வந்தது. ஆனா அதையும் கூட முகத்தை பாவனையே இல்லாம முகத்தை மறைச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறதா எந்த விதத்துல நியாயம்? அது எப்படி இருக்கு அப்படின்னம்னா, உன் மனசுக்குள்ள நீ ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு வெளியில நீ வேற மாதிரி காட்டுற அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னம்னா உண்மையான முகத்தை நீ மறைக்கிற அப்படின்ட்டு அந்த கேட்டகரியிலயும் வந்து இந்த 6வது பாயிண்ட சூச்சகமா சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அடுத்து 7வது கேட்டகரி பீப்புள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஆட்டோக்காரங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, சேதுபதி வந்து கோயிலுக்கு போயிட்டு வராரு. கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த ஆட்டோக்காரு சும்மா நியூஸ் படிச்சுட்டு இருக்காரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா சைதாப்பேட்டை போகுமா, தேனாம்பேட்டை போகுமா, இல்ல ஆழ்வார்பேட்டையாவது போகுமா அப்படின்னு கேட்காரு. அதுக்கு 3க்குமே வந்து ஆட்டோக்காரரு எந்த பதில் சொல்லாம ஹூன்னு தான் பதில் சொல்றாரு. சரி, நானா ஒரு 3 ஆப்ஷன் போட்டேன், பிறகு எங்கதான் நீங்க போவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க ஆப்ஷனா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதுவும் சொல்ல முடியாங்க. நிறைய பேர் இப்படித்தான் தனக்கு கிடைச்ச வேலையை, அதுல உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாம கிடைச்சாலுமே வந்து அதை அசால்ட்டா எடுத்துக்கிறது. இந்த மாதிரி உள்ள பீப்புள்லாம் வந்து எப்படி வாழ்க்கையில முன்னேற போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கடவுளை பார்த்தே வந்து சைகை காமிச்சிட்டு போறாரு சேதுபதி. அடுத்து 8வது கேட்டகரி பீப்புள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ரிவர்ஸ்ல கார் எடுக்குது. கார் எடுத்ததுன்னா அதை கவனமா பார்த்து காரை பேக்ல எடுத்தா பரவாயில்ல. ஆனா அதுக்கு ரீசன் என்ன சொல்லுது தெரியுமா? அதாவது காரை இடிச்சிருது. இடிச்சவனே அதுக்கு ரீசன் என்ன சொல்லுதா, இந்த சவுண்ட் கேட்டதுனாலதான் என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி காரை பேக்ல எடுக்க முடியல. இது எப்படி தெரியுமா? நொட்டம் சொல்றது. நம்மளுக்கு ஒரு வேலை சரியா வரல அப்படின்னம்னா, அந்த வேலை சவுண்ட் கார்ல அதிகமா இருந்தது, அதனாலதான் நான் என்னால பண்ண முடியல அப்படின்னு நொட்டம் சொல்றாங்களே, அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கு. பொம்பளைக்கு பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. அடுத்து 9வது கேட்டகரி, பேங்க்ல ஒருத்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்றான். அங்க உள்ளவங்க என்ன பண்ணணும்? அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அதுக்கு தான் பேங்க்ல உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து பேங்க்ல வந்து ஒரு செட்டு தோசை கேட்ட மாதிரி வந்து கண்ணாடி வேகமா கழட்டிக்கிட்டு கேக்குறாங்க. அப்படின்னா செய்யற வேலையை விருப்பப்பட்டு செய்யாம ஏனாதானு கேட்கற வேண்டிய வேலைக்கு கண்ணாடியை கழட்டுறது அப்படிங்கறத வந்து சூட்சமா சொல்றாங்க. இந்த 9 பாயிண்ட் தான் சொசைட்டில இவ்வளவு இம்பாக்ட், அதாவது என்னன்னே புரியாம எல்லாருமே பண்றாங்க. அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு பதில அமையும் அப்படிங்கறது தான் வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சுச்சமா சொல்றாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 தீம் எப்படி இருக்கும், அதாவது முக்கியமா இந்த ப்ரோமோ வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஒண்ணு வந்து எல்லாத்தையுமே புரியாம தப்பா செய்யறது, இன்னொன்னு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி ஆக்ட் பண்றது. இந்த மாதிரி இருக்கவங்கள பிக் பாஸ் சீசன் 9 வச்சு வறுத்தெடுக்க போறோம். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறது தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 தீமா இருக்க போதுங்க. பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். நிறைய பேருக்கு இந்த ப்ரோமோ புரியலன்னு சொல்றாங்க. நான் பலமுறை பார்த்து அனலைசிஸ் பண்ணது இதுதான். இதுல உங்களுக்கு ஏதாவது வந்து நிறைகுறைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ப்ரோமோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ப்ரோமோ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல, இது புரியல அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.